ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எனக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் பார்ட் ரெசிபி பட்டாணி குருமா தான் செய்ய போகிறோம். இது பூரி சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டேன். கடுகு பொரிஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு, இந்த கிரேவிக்கு சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்து போட்டிருக்கேன். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலே வதக்கிறப்ப இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 1 மினிட் வதக்கிட்டேன். இதுக்கு பட்டாணி 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த பட்டாணியும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கேரட் பீன்ஸும் போட்டிருக்கேன். இதை நல்லா இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ பட்டாணியில் கேரட் பீன்ஸில் உப்பு ஓரளவுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிரும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கிறேன். தேங்காய் கொஞ்சமாக 1 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா பட்டாணி நம்ம வேக வைக்கலாம், அதான் 3 விசில் விடும்போது அது நல்லா வெந்து வந்துடும். நான் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள், மூடி வச்சு நான் 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ விசில் வந்துருச்சு. விசில் போனதுக்கப்புறம் கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், கிரேவி எப்படி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு கெட்டியாக இருக்குது. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு சூப்பரான காம்பினேஷன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.